இந்த தவக்காலம் தவிர்க்க முடியாதது, நம்முடைய வாழ்வின் இன்றியமையாதது. ஏனென்றால் இந்த தவக்காலத்தினுடைய நிறைவிலே நாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் உயிர் மூச்சாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசுடைய இறப்பு உயிர்ப்பு என்ற பாஸ்கா பெருவிழாவை கொண்டாடப் போகின்றோம். இந்த பாஸ்கா பெருவிழாவை கொண்டாடும் பொழுது உங்களுக்கு தெரியும், பாஸ்கா திரி ஏற்றப்படும். அது உயிர்த்த ஆண்டவருடைய நிரந்தர இந்த 50 நாட்கள் நினைவூட்டுகின்ற அடையாளமாக நம்முடைய கோவிலிலே எல்லா வழிபாடுகளிலும் இருக்கும். 50 நாட்கள் முடிந்த பிற்பாடு கூட அந்த பாஸ்கா திரியை அணைத்து பழைய மெழுகு கடையிலே போட்டுவிட முடியாது. அந்த ஆண்டு முழுவதும் அந்த பாஸ்கா திரி நம்முடைய ஆலயத்தில் இருக்க வேண்டும். அணைக்கப்பட்ட பாஸ்கா திரி திருப்பொருள்கள் அறையிலே சாக்ரிஸிலே பத்திரமாக வைக்கப்பட்டு ஒவ்வொரு திருமுழுக்கின் பொழுதும் அது கொண்டு வந்து ஏற்றப்பட வேண்டும். அந்த குழந்தையின் பெற்றோர் கையிலே ஏற்றி தரப்படுகின்ற அந்த மெழுகானது பாஸ்கா திரியில் தான் ஏற்றப்பட வேண்டும். அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய நல்ல அடக்கத்தின் பொழுதும் அந்த உடல் அங்கே கிடத்தப்பட்டு இருக்கும் பொழுது வழி அனுப்பும் திருப்பலியின் அருகிலே அந்த பாஸ்கா திரி இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனுடைய தொடக்கமும் திருமுழுக்கு, அவனுடைய நிறைவும் நல்லடக்க திருப்பலி இந்த உயிர்த்த ஆண்டவரில் தான். ஏனென்றால் உயிர்த்த ஆண்டவர், அவருடைய இறப்பு உயிர்ப்பு தான் நம்முடைய உயிர் மூச்சு என்பதை நாம் நினைவு கொள்ளுகிறோம். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நாம் ஒரு வெற்றியை நோக்கி, பாஸ்கா என்ற வெற்றியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் இந்த தவக்காலத்திலே. இந்த சூழலில் தான் இன்றைய மாலை நிகழ்வை நீங்கள் திரும்ப அசை போட்டு பாருங்கள், ஒரு மறு வாசிப்பு செய்து பாருங்கள். நம்முடைய பங்கு தந்தை மிக அழகாக நமக்கு திட்டமிட்டு கொடுத்திருக்கின்றார். ஹெலன்ஸ் பள்ளியிலிருந்து கொடி பவனி, பிறகு இங்கு வந்து கொடியேற்ற நிகழ்வு, அதற்கு முன்னால் அருமையாக இந்த திருச்சிலுவை பாதை பக்தி முயற்சி. இந்த திருச்சிலுவை பாதை பக்தி முயற்சி நம்ம எங்கே இட்டு செல்கிறது? அந்த உயிர்த்த ஆண்டவரிடம். கல்லறையில் கொண்டு போய் மூடி வைக்கின்ற இயேசு அல்ல, கல்லறையிலிருந்து உயிர்த்து மாட்சி பெறுகின்ற இயேசு. அவர் வெற்றி கொடி ஏற்றுபவர். எனவே நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லோ, நம்முடைய பங்குக்கு கிடைத்த ஆசீர்வாதம். இந்த திருவிழாவை இப்படித்தான் கொண்டாடுவோம். ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுவோம், வெள்ளி சனி ஞாயிறு என்று வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் கொடி இருக்கும். அந்த நாளில் நிச்சயமாக சிலுவை பாதை இருக்கும். அந்த சிலுவை பாதை இயேசுடைய பாடுகளில் நம்மை அழைத்து சென்று அவருடைய வெற்றியின் கொடியை ஏற்றுவதற்கு நமக்கு உதவுகின்றது. புனித பத்ரிசியாருடைய கொடியாக இருந்தாலும், புனித பத்ரிசியார் என்ன செய்தார்? புனித பேட்ரிக் அவருடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், அவர் ஆண்டவர் இயேசுடைய வெற்றி கொடியை அயர்லாந்து நாட்டிலே ஏற்றினார். அவர் கொடி பவனி மேற்கொண்டார். அந்த அயர்லாந்து நாட்டிலே ஆண்டவர் இயேசுடைய வெற்றி கொடியை ஏற்றினார். அந்த உயிர்த்த ஆண்டவருடைய உயர்த்தப்பட்ட நிலையை, மாட்சி பெற்ற நிலையை அறிவித்தார். ஊரெல்லாம் அதை அறிவிப்பு செய்தார். அதனால் தான் அயர்லாந்து இயேசு மயமானது. இந்த அயர்லாந்தை பற்றி நீங்கள் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய புனிதருடைய மேன்மையும் மகத்துவத்தையும் வல்லமையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அன்புமிக்கவர்களே, உங்களுக்கு நினைவிருக்கலாம், 15 ஆண்டுகள் சரியாக 2009ஆம் ஆண்டு என்னை பாசத்தோடு இதே இடத்தில் தான் அப்பொழுதிருந்த பங்கு பேரவை திருவாளர் மரியானந்தம் அவரெல்லாம் வழி அனுப்பி வைத்தீர்கள். நன்றியோடு மகிழ்ச்சியோடு நினைத்து பார்க்கிறேன். இருக்கிற இதே இடத்தில் தான் 2009 நான் என்னை ரோமுக்கு தான் அனுப்பி வச்சிங்க நீங்கள் படிப்பதற்காக. அங்கு படிக்கும் பொழுது விடுமுறை காலத்தில் எல்லாம் நான் லூர்து நகருக்கு ஓடி விடுவேன். எனக்கு லூர்து நகர் உங்களுக்கு தெரியும், லூர்து மாதா, கெபி, இதெல்லாம் அந்த பக்தி. அங்கு போய் பணி செய்வேன். 2 மாதங்கள் 1 மாதங்கள். இந்த ஒவ்வொரு அருள் சாதனம் எல்லா மொழியினருக்கும் இந்த பாவ சங்கீதம் கேட்கிற ஒரு பெரிய பாக்கியம் அங்கு கிடைத்தது. அந்த ஒவ்வொரு அருள் அடையாளத்தை எல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு ஃபாதர் இருந்தார். அவர் அயர்லாந்துக்கார். அந்த லூர்து நகரிலே அந்த ஒப்புரவுக்கு வருகிற என்னை போல் நிறைய சாமியாருங்க வருவாங்க. அந்த நிறைய பேர் அங்கே லூர்து நகருக்கு வருவதால் பாவ சங்கீதம் எப்பொழுதும் கியூ இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் குணமாக்குவது. உடல் நலம் பெறுவதற்கு காரணம் ஆன்ம நலம். ஸோ ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் டு யூ, டியர் ஃப்ரெண்ட்ஸ், the patron saint not only of our church, St. Patrick, but the patron saint of Ireland. அயர்லாந்து நாட்டினுடைய பாதுகாவலர் மட்டுமல்ல, ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு. ஆப்பிரிக்கா என்றால் நாம் நினச்சோம் எல்லாம் ஒரு நாடு, எல்லாம் கருப்பாக இருப்பாங்க, முடி சுட்டின்னு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் அந்த ஆப்பிரிக்காவிலே நிறைய நாடுகள் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஸ்டேட் இருக்கிற மாதிரி கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒவ்வொரு ஒரு நாடு மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாடு நைஜீரியா. நைஜீரியா மக்கள் கொஞ்சம்
கொஞ்சம் மேட்டின்மையாக இருப்பாங்க, மேட்டின்மை கொஞ்சம் ப்ரௌடாக இருப்பாங்க. நைஜீரியா, அந்த நைஜீரியாவுக்கும் புனித பேட்ரிக் தான் பாதுகாவல். நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், அயர்லாண்டுக்கு மட்டுமல்ல, நைஜீரியா என்ற ஆப்பிரிக்கா நாட்டுக்கும் புனித பேட்ரிக் தான் பாதுகாவலர், நாட்டினுடைய பாதுகாவலர். Saint Patrick, dear friends, I just want to make you understand, realize and appreciate and even glory in the greatness of our saint, Saint Patrick. It was a time I was spending some time in Lourdes for confessions. I go there a month or 2 months during my stay in Rome when I left you, took leave of you from here. And there we had a priest who was organizing, coordinating all the priests who come from different countries for confession. He is from Ireland. அந்த குருவினுடைய பெயர் BRIAN. BRIAN. ஏன்பா ஸ்பெல்லிங் சொல்லிங்க கேட்பீங்க. அந்த ஃபாதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல திறமையாக எழுதுவார், ஜெபிப்பார், பிரசங்கம் செய்வார். இன்றைக்கு கூட எனக்கு நிறைய மறைவுரைகள் அனுப்பி கொண்டே இருப்பார். எனக்கு இன்னும் தொடர்பில் இருக்கின்றார். அவர் ஒரு முறை அப்படி பேசிகிட்டே இருந்தோம். ஒரு ஃபாதர் வந்து பாவம், அந்த சாமியார், சின்ன சாமியார், நம்ம சாமியாருக்கு மாதிரி சின்ன சாமியாருங்க, அவர் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு பிரையன் அப்படின்னு சொன்னார். அந்த சாமியாருக்கு கோவம் வந்துடுச்சு பாருங்களேன், நம்ப கூட மாட்டீங்க. நான்சென்ஸ் அப்படின்னாரு. BRIAN மறந்துடாதீங்க. பிரையன் அப்படின்னு சொன்னார். நான்சென்ஸ் அப்படின்னாரு. இவர் பேர் நான்சென்ஸா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்டா அப்படி கோவப்படுறாரு அப்படின்னு நினச்சேன். அவர் சொன்னார், யூ ஷுட் நாட் கால் மீ பிரையன், யூ மஸ்ட் கால் மீ பிரியன். பிரையன் சொல்லக்கூடாது, நம்ம அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ண BRAN, பிரையன். யூ மஸ்ட் கால் மீ பிரையன். பிரையன் இல்லை, பிரியன். என்னை பிரியன் கூப்பிடணும். ஏன் ஃபாதர் சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். ஐ எம் அன் ஐரிஷ். நான் ஒரு அயர்லாண்டுக்காரன். எங்கள் நாட்டுக்குன்னு ஒரு இங்கிலீஷ் இருக்குது, எங்கள் நாட்டுக்குன்னு ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்குது. நீ இப்போ ஸ்பெல்லிங் வச்சு பிரியன் கூப்பிடுவியானா, நான் பிரியன் கிடையாது. வேணா இங்கிலாந்தில் போயிட்டு இங்கிலீஷ்காரங்கிட்ட போய் பிரியன் சொல்லலாம். ஐ எம் பிரையன். இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. இதுதான் ஐரிஷ் மக்கள். பயங்கரம். தே ஆர் ரியலி செல்ஃப் கண்டெய்ன்டு பீப்புள், அ வெரி ரஃப் சார்ட் ஆஃப் பீப்புள், ரியலி ரஃபியன்ஸ், நான் த சென்ஸ் த பிகினிங். மிகவும் முரட்டுத்தனமானவர்கள், மூர்க்கமானவர்கள், பிடிவாத குணம் உடையவர்கள். நான் அந்த ஒரு கெத்து எப்பொழுதும் அவங்கள்ட்ட இருக்கும் அயர்லாண்டில். இப்படிப்பட்ட மக்களிடம்தான் நம்முடைய புனிதர் அனுப்பப்பட்டார். என்னை அனுப்பியவர் உண்மையுள்ளவர். The one who sent me is truthful. மறந்துடாதீங்க, அங்கே அனுப்பியவர் உண்மை உள்ளவர். இப்படிப்பட்ட இனத்திடம் அனுப்புகின்றார். அதனால தான் அந்த அயர்லாண்டுக்காரர், அயர்லாண்டு பக்கத்தில் இருக்கிறது இங்கிலாந்து, அதுக்கு மேலே இருக்கிறது ஸ்காட்லாந்து. இது மூணு வெவ்வேறு நாடுகள். இங்கிலாந்து முழுவதும் UK என்று சொல்வார்கள், யுனைடெட் கிங்டம் என்று சொல்வார்கள். அப்புறம் ஸ்காட்லாந்து தனியாக இருக்கும், அப்புறம் இந்த அயர்லாண்டு தனியாக இருக்கும். இந்த அயர்லாண்டுக்கும் இங்கிலீஷ்க்கும் எப்போதும் சண்டை, இங்கிலீஷ்காரனுக்கும் சண்டை. அதனால தான் இந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் அவரால் தாங்கிக்க முடியல. பிரையன் சொன்னாக்கா கோவம், ஐ எம் பிரியன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் இந்த அவங்களுக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், தே ஹேட் கிரேட் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். தங்களை பற்றிய உள் உணர்வு அவங்களுக்கு அதிகம். நாங்கள் இப்படி தான் பேசுவோம், நாங்கள் இப்படி தான் சொல்லாடலை வைப்போம், ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், வி ப்ரொனவுன்ஸ் ஒன்லி இன் திஸ் வே அப்படின்னு அவங்க பிடிவாதமாக இருக்கிறவங்க. இந்த அயர்லாந்துக்காரர்கள் முரட்டு கொள்ளையர்களாக இருந்தார்கள். இயேசு 33 இறந்தார் என்று வைத்துக்கொண்டால் 400 ஆண்டுகள் பிற்பாடு, ஏறக்குறைய 433 போல இந்த நிகழ்வு நடக்கிறது. நம்முடைய புனிதருடைய நிகழ்வு இயேசுடைய இறப்பிலிருந்து 400 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடந்தேறிவை. அவருடைய 16வது வயதில் தான் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஸ்காட்லாண்டில் பிறந்தவர். ஸ்காட்லாந்து இங்கிலாந்தோடு தொடர்புடையது, அயர்லாந்து பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த ஸ்காட்லாண்டில் பிறந்த இவருடைய பெற்றோர் ரோம் மற்றும் இங்கிலீஷ், ரோம் என்றால் லத்தீன் மொழி, பிரிட்டன் என்றால் இங்கிலீஷ் மொழி, இது கலந்த ஒரு பெற்றோர் இவர்கள். இந்த பெற்றோருக்கு பிறந்தவர் தான் பேட்ரிக். ஆனால் ஒன்று சொல்லணும், அவர் பேர் பேட்ரிக் கிடையாது. அவருடைய இயற்பெயர் மவுன் என்பது தான். சின்ன பிள்ளைங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், MAUN. நம்முடைய பாதுகாவலுடைய இயற்பெயர், தொடக்க பெயர், த ஒரிஜினல் நேம்
ஆஃப் சென்ட் பேட்ரிக் இஸ் மவுன், MAUN. அதான் மவுன் என்பது தான். அந்த பேரோடு தான் அவர் வளர்ந்தார். 16 வயசு. எப்படியோ தெரியல, அவங்க அப்பா அம்மாவை பற்றி சொல்லணுன்னாக்கா, அவங்க அப்பா ஒரு டீக்கன், அவங்க தாத்தா ஒரு ஃபாதர். சலசலப்பு அடையாதீங்க. குருக்களுடைய மனத்துறவு எல்லாம் பிற்காலத்தில் வந்த சட்டம் தான், தொடக்கத்திலிருந்து அது இல்லை. அப்பொழுதெல்லாம் குருக்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். திரு அவையினுடைய வரலாற்றை நாம் ஏற்றுக்கொள்வோம், திறந்த மனதோடு அப்படி பார்த்து கொள்வோம். எனவே அவருடைய அப்பா ஒரு டீக்கன், அவருடைய தாத்தா ஒரு குருவானவர். நல்ல பக்தியான குடும்பம். இங்கிலாந்திலே, அந்த ஸ்காட்லாண்டில் இங்கிலீஷ் பேசுகிற குடும்பம். ஏதோ ஒரு சூழலிலே, ஆக்சிடெண்ட்டில் இந்த அயர்லாண்டில் வாழ்கிற கொள்ளையர்கள், நான் சொன்ன அயர்லாந்து மக்கள் எப்படிப்பட்டவங்க நான் சொன்னேன், உங்களுக்கு புரியுது. அப்படிப்பட்ட கொள்ளையர்கள் கையிலே இவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். they get into the hands of this very very tough sort of people, tough kind of people, the Irish people, and they loot their house and they take them as slaves to Ireland. அயர்லாண்டில் போயிட்டு ஏறக்குறைய 6 ஆண்டுகள். இடையிலே அவர் தப்பிக்க வாய்ப்பு இருந்தது. மீண்டும் சிறைபிடிக்கப்பட்டு மீண்டும் அயர்லாந்து. ஏன்னா அயர்லாந்து மக்கள் அவ்வளோ கொடூரக்காரர்கள். இதை நான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் என்னுடைய நிறைவுக்கு வர முடியும். ஐ நீட் டு ஸ்டார்ட் ஹூ தே ஆர். நம்முடைய புனிதர் எங்கே அனுப்பப்பட்டார்? என்னை அனுப்பியவர் உண்மை உள்ளவர். த ஒன் ஹூ சென்ட் மீ இஸ் ட்ரூத்ஃபுல். திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ அவருடைய கான்ஷியஸ்னஸ் அதுதான். 6 ஆண்டுகள் அங்கும் இங்கும் திரிகிறார். பசிப்பட்டினி, காடு மேடு என்று சுற்றுகிறார். கடவுளுடைய காட்சி, அவருக்கு நிறைய காட்சி வரங்கள், புனித யோசிப்பு போல நிறைய காட்சி. அப்படி ஒருப்பட்ட ஒரு காட்சி, இன்னைக்கு ஓட கடற்கரையை ஓடு, அங்கே ஒரு கப்பல் இருக்குது, கப்பலில் தப்பிச்சிக்கோ அப்படின்னு கடவுள் அவருக்கு காட்சியிலே சொல்கிறாரு. கடற்கரைக்கு ஓடுறாரு. அந்த கப்பலுக்கு கிட்ட போகும்பொழுது தப்பிச்சு ஓடுறது பெரிய காரியம், ஏன்னா கொள்ளையர்கள் கையிலிருந்து இவர் தப்பித்து ஓடுகிறார். ஸோ as he was nearing the ship that could rescue him or could transport him to his place, there was an hesitation, there was a restriction. He could not board the ship because he did not have the money to pay for the ticket. அந்த பயணத்திற்கு அவரால் பணம் கொடுக்க முடியவில்லை. எனவே அவர் கப்பலில் ஏற்றப்பட மறுக்கப்படுகிறார். சோர்ந்து போய் திரும்புகிறார். ஆனால் இது கடவுளுடைய காட்சி. என்னை அனுப்பியவர் உண்மை உள்ளவர். The one who sent me is truthful. அந்த நம்பிக்கையிலே அவர் திரும்புகிறார். ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மை உள்ளவர். திரும்ப போஸ் அங்கிருந்து கூப்பிட்றாங்க, டே வாடா வாடான்னு சொல்கிறாங்க. அந்த மாலுமிகள் கூப்பிட்றாங்க. அவர் திரும்பி போகிறார். உன்கிட்ட காசு இல்லைனாலும் பரவாயில்ல, யூ கம். ஏன்? அனுப்பியவருடைய வல்லமை. என்னை அனுப்பியவர் அப்படிப்பட்டவர். எனவே எப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் சந்திக்க வைப்பவர். அப்புறம் அவங்க வந்து கப்பலை ஏற்றிக்கிறாங்க. அப்படி தான் அவர் தப்பித்து போகிறார். 6 ஆண்டுகளுக்கு பிற்பாடு 22 வயதிலே தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போகிறார். போய் அங்கே வளர்கின்றார். மவுன் grows in his own native land from 22 years onwards. When he was 43, he was made a bishop. அவருடைய குருத்துவம், அவருடைய அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் இருந்து குருத்துவம் முடிஞ்சு பிஷப் ஆனாருன்னு தெரியல. அவருடைய இந்த ஆயர்த்துவ நிலை ஒரு பெரிய புதுமை, விளக்கப்படாத ஒன்று. உங்களுக்கு தெரிய வேண்டும், புனித பேட்ரிக்கை பற்றி நாம் எங்கே தெரிந்து கொள்கிறோம் என்றால், யாரோ எழுதி வைத்த கட்டுக்கதைகள் அல்ல, அவருடைய சொந்த புத்தகம். இட்ஸ் கால்டு த கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் செயின்ட் பேட்ரிக். புனித பேட்ரிக்குடைய சுய சரிதை என்று சொல்ல. சுய சரிதைனாக்கா ஆட்டோபயோகிராஃபி. அவங்க சொந்த கதை எழுதுவாங்க. சுய உணர்வு வெளிப்பாடு, தனக்குள் என்ன நடந்தது என்பதை அவர் பதிவு செய்கிறார். இதே மாதிரி இன்னொருத்தர் எழுதியிருக்கார், உங்களுக்கு தெரியும், புனித அகஸ்தினார். பெரும் பாவியாக வாழ்ந்த, தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி பாவத்திலே இருந்த அவர் ஒரு புனிதராக மாறி, ஆயராக மாறி, திரு அவையினுடைய மிக முக்கியமான இறையியலாளராக, a great theologian of the church, he becomes Saint Augustine after a very very long protracted life of sinfulness. You know that. So he writes the book of confessions. அந்த கன்ஃபெஷன்ஸ் வந்து ஒரு சுய உள போராட்டத்தினுடைய பதிவுகள். என் வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் போராடி சந்தித்தேன், நான் இந்த நிலையில் இருப்பது எதனால்? புனித பவுல் கொரிந்தியர் எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தோடு அழகாக சொல்வார். செயின்ட் பால் in the first letter to the Corinthians 15:10. இதை படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:10. நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். I am what I am, it's because of the grace of God.
நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். இதை எழுதுவது தான் இந்த கன்ஃபெஷன் என்ற புத்தகம். சுயசரிதைக்கும் இந்த கன்ஃபெஷனுக்கும் there's a difference between autobiography and confessions. அது தெரிஞ்சிருக்கும். அகஸ்டினார் அப்படி எழுதினார். அதே போல் நம்முடைய புனிதரும் எழுதியிருக்கிறார் த கன்ஃபெஷன்ஸ். அதில் தான் இந்த தரவுகள்லாம் நமக்கு கிடைக்குது. the details we get from that confessions, his own registration of his own inner journey, the journey that he made within himself. அதான் பார்க்குறோம். அப்போது இந்த கன்ஃபெஷன்ஸில் படிக்கும் பொழுது இதெல்லாம் சொல்கிறார். அப்போது 43 வயசில் ஆயராகிறார். எப்படி ஆனார், யார் ஆயர் பட்டம் கொடுத்தது, அதை அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியல. ஒருவேளை அது நமக்கு முக்கியம் அல்ல. ஆனால் கடவுளுடைய வரம், என்னை அனுப்பியவர் உண்மையுள்ளவர், ஏதோ ஒன்றுக்காக என்னை அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறார்? அதான் இங்கே தான் ஒரு பெரிய சிந்தனை. யார் இவரை சிறைப்பிடித்து கொள்ளையர்களாக இவரை கொண்டு போய் வைத்து அடிமையாக்கி வேலை வாங்கி ஆடு மாடுகளை மேய்க்க வைத்து மலையும் மடுவுமாக ஏறி இறங்க ஓட வைத்து இவரை வாழ்வையே சென்னாபின்னமாக்கினார்களோ அந்த, நான் சொன்னேன் முரட்டு, இனிமேல் அந்த வார்த்தை முரட்டை பயன்படுத்த மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தி யாரை தொடுகிறதோ அவர்கள் முரட்டுத்தனமாக இருக்கவே முடியாது. அவர்கள் பழைய அந்த நிலையிலே வாழவே முடியாது. அவர் மாற்று மனிதர்களாக, அவர்கள் வேற்று மனிதர்களாக நிச்சயமாக மாறுவார்கள். The gospel of my Lord Jesus will touch everybody's life. And அவருடைய வாழ்க்கையில் there will be a tremendous change in the life of people who have been touched by the gospel of Jesus. Therefore, I will no more call them invaders. I will not call them plunderers. I will not call them bandits, thieves, the Irish people. From the moment பேட்ரிக் இங்கே தான் பேர் மாற்றினார். அவர் ஆயரான பொழுது தான் 43 வயசில் தான் மவுன் என்பவர் பேட்ரிக் என்ற பெயர் மாற்றம் பெறுகிறார். விவிலியத்திலே பெயர் மாற்றம் என்பது ஆள் மாற்றம் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை மாற்றம், அவருடைய வாழ்க்கை ஓட்டம் மாற்றம், அவருடைய வாழ்க்கை திசை மாற்றம். நீ அப்ராம்னாக்கா அப்பான்னு பேர், ஒரு பிள்ளை கூட பெக்காதவருக்கு அப்பான்னு பேர். ஆனால் உன் பேர் அப்ரஹாம் என்று மாற்றுகிறேன். பல பிள்ளைகளுக்கு அப்பாவா, ஒரு பிள்ளை கூட பெக்கலை, ஆனால் உன்னை பல பிள்ளைகளுக்கு அப்பாவாக மாற்றுவேன். கடவுள் பெயர்களை மாற்றுகிறார். உன் பேர் யாக்கோப், ஆனால் நான் உன் பேரை இஸ்ராயேல் என்று மாற்றுவேன். நீ என்னோடு போராடினாய், போராடி ஆசீர்வாதத்தை கேட்டாய். உன் ஜனமெல்லாம் இப்படித்தான் என்னோடு போராடி ஆசிரியை பெற்றுக்கொள்வார்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்பார்கள். எனவே உன் பெயர் இஸ்ராயேல். உன் பெயர் சீமோன், ஆனால் உன்னை கேப்பா, பாறை என்று மாற்றுவேன். ஏனென்றால் என் திரு அவையை நீ வழி நடத்த வேண்டும், திரு அவைக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று பெயரை மாற்றும் பொழுது அவருடைய தலைவிதியும் அவருடைய கதியையும் விதியையும் அவருடைய எதிர்காலத்தையுமே கடவுள் மாற்றுகின்றார். இப்படித்தான் நான் பார்க்கின்றேன். இந்த பெயர் மாற்றம் எப்படி வந்தது என்று தெரியவில்லை. இந்த அவருடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு அதிகமான பாடமாக இருக்குது. கடவுள் என்னை அழைத்தவர், என்னை அனுப்புபவர் உண்மை உள்ளவர். அவர் பெயர் மாற்றம் செய்திருக்க வேண்டும். எனவே இவர் மவுன் என்பவர் பேட்ரிக் என்ற பெயரோடு ஆயராக எங்கே போகிறார் என்றால் அந்த நாட்டுக்கு. மீண்டும் கொள்ளைக்காரர் என்று சொல்ல மாட்டேன். இனி அவர்கள் கொள்ளைகளாக இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு, அவருடைய நற்செய்தி, அவருடைய அன்பினுடைய பாடம், அவருடைய சிலுவை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு, அவருடைய இரத்தம் அந்த நாட்டிலே போதிக்கப்பட போகிறது, அறிவிக்கப்பட போகிறது, எடுத்துச் செல்லப்பட போகிறது இந்த அருமையான கருவியால், புனித பேட்ரிக்கால். எனவே அது நாடு மாறும், மக்கள் மாறுவார்கள். மாற்றத்தை சொல்லுகிறேன் அன்புமிக்கிறவர்களே. நம்முடைய புனிதர் ஒருபுறம், அவர் தாங்கி சென்ற நற்செய்தி இன்னொருபுறம், அவரை அனுப்பியவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பது இன்னொருபுறம். இதெல்லாம் நம்ம சிந்திக்க வைக்கிறது. ஸோ Patrick goes to Ireland, to the very people who took him as captive, and he goes as a bishop with a new name Patrick from the old name Mount. அங்கு போய் தான் நான் சொன்னேன் கொடி பிடித்தார் என்று. இந்த சிலுவை பாதை நிறைவிலே நாம் வெற்றி கொடி, ஆண்டவருடைய உயிர்ப்பை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். தவக்காலம், பொட்டை இழப்பது, பூவை இழப்பது, கரியை இழப்பது அது இல்லை. நாம் இந்த குறுகலான பாதை வழியாக வாழ்வின் அந்த வெற்றி கொடியை பார்க்க போகின்றோம். எனவே பேட்ரிக் அயர்லாண்டிலே போய் ஆண்டவர் இயேசுடைய வெற்றி கொடியோடு பயணிக்கின்றார். அந்த மக்களோடு பேசுகிறார், உரையாடுகின்றார், போதிக்கின்றார். அவருடைய மனங்களை எல்லாம் பக்குவப்படுத்துகிறார், பண்படுத்துகிறார், மாற்றுகின்றார். ஆண்டவர் இயேசுடைய வெற்றி கொடியை அங்காங்கும் அங்கே அவர் நட்டு வைக்கின்றார். Patrick was a great success in bringing Jesus into the lives of those people whose life had been totally different earlier. Now it's totally changed.
அன்புக்குள் இந்த அயர்லாந்து எந்த அளவுக்கு மாறியது என்றால், இன்றைக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இன்றைக்கு நம்முடைய இந்த இடத்துல பேட்ரிக் கோவில் இன்றைக்கி கொடியேற்றும் போது யோசிச்சுட்டே இருந்தாங்க. அங்கே பார்த்த மலை பங்குடைய ஒரிஜினல் பங்கு இதுதான். மலை அங்கு வந்த போர்ச்சுகீசிய அந்த போர் வீரர்கள், இந்த ஆர்மி பீப்புள் ஆஃப் த போர்ச்சுகீஸ், இந்த மலை முழுவதும் நமக்கு கொடுத்தது போர்ச்சுகீசியர் தான் நமக்கு கொடுத்தார்கள். மதத்துக்காக கொடுத்தார்கள், மத பணிக்காக இந்த இடத்தை கொடுத்தார்கள். நமக்கு தெரியும் இந்த இடம். இந்த போர்ச்சுகீசியர் இன்னொரு நாட்டினர், அவர் ஐரோப்பாவை நாட்டில் இருக்கிறவர்கள். அவர்கள் அங்கே வந்து தங்கிய பொழுது அவர்களுடைய அந்த சோல்ஜர்ஸ், அவருடைய படை பிரிவினருக்கு கோவில் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்துல கோவிலை கட்டி, ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், ஏதாவது போர்ச்சுகீஸ் செயின்ட்டுக்கு வச்சிடணும். புனித சவேரியார் இவங்கெல்லாம் போர்ச்சுகீஸ் நாட்டுங்க, அவங்க சவேரியார் கோவில் வச்சுருக்கணும். ஆனால் இதை பேட்ரிக் கோயில் வச்சாங்க. ஏன்னு யோசித்து பார்க்க, நான் இந்த கொடியேற்றும் பொழுது அந்த சிந்தனை எனக்கு வந்துச்சு. Why the Portuguese who made their cantonment on this hill, they wanted a church for his army people, and they built this church, and that church was placed under Patrick, not any Portuguese saint. Patrick is from Scotland, then Iran, is Irish saint now. ஏன் இது அப்படின்னு கேட்டாக்கா, அந்த அயர்லாந்து மக்களுடைய மனம் மாற்றத்திற்கும் அந்த விசுவாச பற்றுக்கும் காரணமாக இருந்தவர் பேட்ரிக். அயர்லாண்டில் மட்டுமல்ல, அயர்லாந்து மக்கள் முழுவதையும் கிறிஸ்து பயம் ஆக்கிவிட்டு, அதுதான் முக்கியமானது. அங்கிருந்து அயர்லாந்து அவர் இறந்து விடுகிறார் 461 ஆண்டிலே. நம்முடைய புனிதர் மார்ச் மாதம் 17 461 என்றால் ஏறக்குறைய இயேசு விண்ணகம் சென்ற பிற்பாடு ஒரு 430 வருஷம் வச்சிங்களேன். 33நாக்கா இது 31 அவர் இறக்கிறார், 61 அவர் இறக்கிறார், 30 ஆண்டுகள். அப்போ 430 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர் இறக்கின்றார். அவருடைய சகாப்தம் முடிகிறது. ஆனால் அவர் விதைத்த அந்த நற்செய்தி விதைகள் கனி தந்து, நாம் விவிலியத்தை படிக்கிறது போல சின்ன கடுகு மணியாக விழுகிறது. அது பெரிய மரமாக, எந்த அளவுக்கு மரம்னா பல பறவைகள் வந்து அதிலே கூடு கட்டி தங்குகிற அளவுக்கு இறையாட்சியினுடைய விசாலம், அதனுடைய நீட்சி, அந்த தொடர்ச்சி அது அமைகின்றது. அப்படித்தான் the gospel, the kingdom is the small mustard seed, but it grows into a big shrub into which the birds of the air can come and take shelter. That's the parable of Jesus. இந்த அயர்லாந்து மக்கள் கிறிஸ்து மயமானது மட்டுமல்ல அன்புமிக்கவர்களே, அங்கிருந்து பல வேத போதகர்கள், மிஷனரிஸ் ஐரோப்பா நாடுகளுக்கு போகிறார்கள். நாம் எல்லாம் ஐரோப்பாவிலேருந்து சவேரியார் வந்தார், ஜான் டி பிரிட்டோ, அருளானந்தர் வந்தார், தோமா வந்தார், இதெல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் அயர்லாண்டிலிருந்து அந்த ஐரோப்பாவையே மனம் மாற்றுவதற்காக பல மிஷனரிகள் சென்றார்கள். காரணம், இவர் விதைத்த விதைகள், இவர் நாட்டிய வெற்றி கொடி, அந்த உயிர்த்த ஆண்டவருடைய வெற்றி கொடி. எனவே அயர்லாந்து நாட்டிலிருந்து பல மிஷனரிஸ் ஐரோப்பாவுக்கு சென்று அங்கு இயேசுவை போதிக்கிறார்கள். ஐரோப்பா கிறிஸ்துவ நம்முடைய கத்தோலிக்க வரலாற்றை படித்தீர்கள் என்றால், பிரான்ஸ் நாட்டை கத்தோலிக்க திருவையின் மூத்த மகள், they call France as the eldest daughter of the Catholic Church. இன்றைக்கி காலி ஆயிடுச்சு. அங்கே மதம் ரொம்ப பலவீனப்பட்டு போச்சு. கத்தோலிக்க மதம், மடங்கள் கிடையாது, தேவ அழைத்தல் கிடையாது, குருக்கள் கிடையாது. 3-4 பங்குகளுக்கு ஒரு பங்கு தந்தை. யாராவது பங்கு சமையராகனு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த வயசுலையும் வரலாம், வாங்க. அங்கெல்லாம் போய் மறை சாட்சியாக, அங்கே போய் வேத சாட்சியாக மட்டுமல்ல மத போதகர்களாக நாம் பணி செய்யலாம். அங்கெல்லாம் குருக்கள் இல்லை இப்பொழுது. அது பிரான்ஸில். இந்த அயர்லாந்து கத்தோலிக்க திரு அவையினுடைய ஒரு மிக முக்கியமான நாடாக இருந்தது. பிரிட்டன் நாடு சொன்ன பக்கத்தில் இருக்க இங்கிலீஷ் நாடு புராட்டஸ்டன்ட் நாடாக இருந்தது. ஆனால் அயர்லாந்து எப்பொழுதுமே கத்தோலிக்க விசுவாசத்திற்காக உயிரை கொடுக்கின்ற நாடு. என்னுடைய சின்ன அறிவிலே, என்னுடைய குறைந்த அனுபவத்தில் நான் சொல்வேன், எத்தனையோ குருக்கள், அங்கே இருக்கிற குருக்கள் எல்லாம் அவ்வளவு பக்தியாக இருப்பார்கள், அவ்வளவு ஆழமான நம்பிக்கையிலே வாழ்கிறார்கள். இதெல்லாம் காரணம் யார்? நான் முதலில் தொடங்கியது முரட்டுத்தனமானவர்கள் என்று சொன்னேன். அவர்கள் இவ்வளவு இனிமையானவர்களாக, மென்மையானவர்களாக, கிறிஸ்து வயப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் என்றால் யார் அதற்கெல்லாம் காரணம்? நம் புனிதர். அவர் செய்த இந்த இறை பணி. காரணம், என்னை அனுப்பியவர் உண்மையுள்ளவர். The one who sent me is faithful to the last. Therefore,
The whole Irish country was a great fertile land for the Catholic Church until recently. இன்றுமிக்களை ஒரு சோகமான கதை என்னவென்றால், பிரான்ஸ் நாடு மாதிரி தான் இன்று அயர்லாந்து கலகலத்து போய்விட்டது. கத்தோலிக்கும் பலவீனமாகிவிட்டது. இந்த அயர்லாண்டிலே விசுவாசம் ரொம்ப தளர்ச்சி விட்டுருக்கிறது. நிறைய பேர் சர்ச் விட்டு வெளியே போயிட்டாங்க. கத்தோலிக்க சர்ச் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு விதத்தில் தாட்சியோடு இறைவனுடைய நம்பிக்கை, இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து நாம் ஏற்றுக்கொள்வோம். அது குருக்களுடைய தவறு, குருக்களுடைய தவறான வழிமுறைகள், வாழ்க்கை முறைகள், திரு அவையில் ஏற்பட்ட சில குளறுபடிகள், இதெல்லாம் சொல்ல தப்பு கிடையாது. ஏனென்றால் நாம் எல்லோரும் கிறிஸ்துவை அன்பு செய்கிற கிறிஸ்துவர்கள். எனவே எங்கு கிறிஸ்துவம் பாதிக்கப்பட்டாலும் நாம் அதை பற்றி அக்கறை கொண்டவர்களாக இருக்கும். எனவே இது நமக்கெல்லாம் ரொம்ப தூரத்தில் இல்லை. அதனால் இந்த இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கையுடைய அயர்லாண்டுடைய நம்பிக்கை இன்றைக்கு நாம் நான் தான் சொன்னேன், மலையடிவாரத்தில் நம்முடைய புனிதர் விழா. அதுவே ஒரு பெரிய கேள்வி சொன்னேன், எப்படி இந்த புனிதருடைய கோவில் இங்கு வந்தது என்று. இன்றைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நம்முடைய இடதுபுறத்தில் இருக்கிற அமெரிக்காவில் அங்கே இருக்கிற முக்கியமான நகரம் நியூயார்க். அந்த நியூயார்க்கில் கத்தீட்ரல், சென்ட் பேட்ரிக்ஸ் கத்தீட்ரல், நீங்கள் கூகுளில் போட்டு பார்க்கலாம். நியூயார்க் சென்ட் பேட்ரிக்ஸ் கத்தீட்ரல் ஜெகஜோதியாக. உங்கள் சாமியார் அவங்களாம் தோக்கடிச்சிடுவார் பொழுது, லைட்லாம் போட்டு அருமையாக செஞ்சுருக்கிறாரு. நான் அப்படிலாம் செய்யலை, உங்களுக்கு இருக்கும். நான் கோவில் கட்டி 2 வருஷம் தான் பேட்ரிக் திருவிழா கொண்டாடினேன். என்னப்பா தவக்காலமாக இருக்கிறதுனால ஜனவரியில் கொண்டாடலாமா, மார்ச்சில் கொண்டாடலாமா தடுமாறிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் ஒரு ஸ்டடி ஆகிட்டுது. நான் சென்ற பிற்பாடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அந்த அமெரிக்க நாட்டிலே நியூயார்க் கத்தீட்ரல், சென்ட் பேட்ரிக்ஸ் கத்தீட்ரல், சென்ட் நியூயார்க் கத்தீட்ரல். இந்த இடதுபுறம் வந்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா, அடுத்த கண்டம், இந்த கண்டம். அங்கே நியூசிலாண்டில் நியூசிலாண்ட் கத்தீட்ரல், சென்ட் பேட்ரிக்ஸ் கத்தீட்ரல். த கத்தீட்ரல் ஆஃப் நியூசிலாண்ட் இன் ஆஸ்திரேலியா இஸ் சென்ட் பேட்ரிக்ஸ். இடையில் கராச்சி, இந்த நியூசிலாண்டில் அவுக்லேண்ட், இந்த அவுக்லேண்ட் அந்த இடத்துல தான் அந்த சென்ட் பேட்ரிக்ஸ் கத்தீட்ரல். இங்கே இடையில் ரெண்டுக்கும் நடுவில் இந்தியா, மேலே பாகிஸ்தான், கராச்சி, பாகிஸ்தானுடைய மையம் கராச்சி. கராச்சியுடைய கத்தீட்ரல்னாக்கா ஆயருடைய தலைமையிடம், அந்த மறை மாவட்டத்தின் தலைமையிடம் சென்ட் பேட்ரிக்ஸ். ஏன்னா சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அங்கு இங்கு நடுவில் எல்லாம் சென்ட் பேட்ரிக்ஸ். இப்படி தான் நம்முடைய கோவிலும் இருக்கிறது. அப்படி ஏன் இப்படி சென்ட் பேட்ரிக்ஸ் இவ்வளோ பிரபலமானார் என்றால், அவரை அனுப்பியவர் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர்னா என்ன அர்த்தம்? What is the meaning of being true, dependable, reliable? I can trust him. I can do whatever I want in his name, in his strength, in his power. ஸோ அவர் என்னை அனுப்பியவர் உண்மை உள்ளவர் என்றால் அவர் என்னை செய்ய வைப்பார். பேட்ரிக்கால் இது முடிந்தது என்றால், எந்த நாடு அவரை நாடு கடத்தி அவரை கொள்ளையடித்து சென்று அடிமையாக்கியது அதையே போய் ஆண்டவர் மயமாக்குகிறார். அதெல்லாம் பெரிய காரியம். Because the one who sent him is truthful, is faithful, is dependable. அன்புமிக்கவர்களே, இந்த சூழல் தான் நிறைவாக உங்களுக்கு தெரியாதில்லை எப்படி பேட்ரிக் அயர்லாண்டை கிறிஸ்துமயமாக்கினார் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். நம்ம எல்லாம் கொரோனா பார்த்துட்டோம். நம்ம தலைமுறை கொரோனா தலைமுறையெல்லாம் பார்த்துட்டோம் எல்லாரும். கொரோனாவில் நமக்கெல்லாம் நிறையா மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்க. நானும் தாமஸ் ஹாஸ்பிட்டலில் சிஸ்டர்ஸ் என்னை காப்பாற்றினாங்க, நிறைய பேரை காப்பாற்றினாங்க. அப்புறம் நிறைய இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டோம். என்னென்னா நொச்சி தழை, அப்புறம் என்ன தழை, துளசி தழை, வேப்பிலை, அப்புறம் என்னென்னமோ அந்த நம்ம இலை தலையெல்லாம் போட்டு சாப்பிட்டோம். அப்புறம் அதெல்லாம் பட்டையெல்லாம் சாப்பிட்டோம், லவங்கம் சாப்பிட்டோம், மிளகு சாப்பிட்டோம். ரைட். புனித பேட்ரிக் அவரும் ஒரு தழையை பயன்படுத்தினார். உங்களுக்கு தெரியும், அயர்லாண்டிலே மலிந்து கிடக்கும் ஒரு தாவரம், ஒரு பிளான்ட், a plant that was very much flourishing in Ireland, in the Irish soil, is shamrock. இந்த ஷாம்ராக் என்பது நம்ம எல்லாம் அங்கே பட்டி பூவெலாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி அயர்லாண்ட் பூமியில் எங்கே பார்த்தாலும் இருக்கும். அது பச்சை நிற மூவிதழ் தாவரம், பச்சை நிறம். அதான் பச்சை பூசி வச்சுருக்கீங்க, பச்சை எல்லாத்துலேயும் உடுப்புலாம் பச்சையாக போட்டிருக்காங்க. பச்சை எதனால்னாக்கா இந்த தான் காரணம். அயர்லாண்டுக்கு போன பேட்ரிக் என்ன செய்கிறார், எப்படி கையாளுகிறார், கிறிஸ்துவத்தை எப்படி மக்களுக்கு கொடுக்கிறார் என்பதுதான் இந்த ஷாம்ராக் என்ற செடி. இது பச்சை நிறம், மூவிதழ், கிரீன், இந்த 3 petaled பிளான்ட், அதுதான் ஷாம்ராக். இதுதான் அவருடைய கொடியெல்லாம் பார்த்தீங்க எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறோம். அதை எடுத்து சின்ன பசங்களை பார்த்தாலும் பெரியவங்களை பார்த்தாலும் இது பார்த்தியான்னு வரும். பார்த்தேன், இது நம்ம ஊர் தான். ஆக்சுவலாக அவர் அந்த ஊருக்கார் இல்லை,
அவர் மண்ணின் மைந்தர் கிடையாது. ஆனால் அந்த மண்ணுக்குரிய அந்த பிளான்ட்டை எடுத்து காமிச்சு இதில் எத்தனை இதழ் இருக்குது, 1 2 3, தந்தை மகன் தூய ஆவி என்று அவர்களுக்கு அடிப்படை மறைக்கல்வியை he taught basic catechism with the help of this model of Shamrock. அவர் அவருடைய உள்ளங்களில் எல்லாம் பதித்தது மூவொரு இறைவனை. தந்தை கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், தந்தை கடவுள் நம்மை அன்பு செய்து பராமரித்து பாதுகாத்து படைத்து பராமரித்து பாதுகாக்கிறார். மகன் கடவுள் நம்மை தம்முடைய இரத்தத்தாலும் காயங்களாலும் சிலுவையாலும் மீட்டெடுத்து உயிர்ப்பின் வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நம்மை திடப்படுத்தி தாங்கி நின்று நமக்கு வேண்டிய சக்தியும் பலமும் கனிகளும் கொடுத்து நம்மை வாழ வைக்கின்றார். எனவே இந்த மூவொரு இறைவனுடைய இந்த செயல்பாட்டை அவர்களுக்கு சாதாரண விதத்தில் in a very very simple way it took catechism for the Irish people, to the small children, to the kids, to the young, to the old, to the literate, illiterate, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் புரிந்து கொள்ளும் வகையில். ஏன்னா அவங்கள மண்ணில் பார்க்குறாங்க. அது முதற்கொண்டு அவன் எங்கே திரும்பினாலும் அது இருக்கும், தவிர்க்க முடியாது. பார்த்தீங்கன்னாக்கா எங்கே திரும்பினாலும் ஷாம்ராக் இருக்கும், எங்கே திரும்பினாலும் தமத்திருத்தம் இருக்கும், எங்கே திரும்பினாலும் அப்பா இருப்பார், மகன் இருப்பார், தூயாவை. என்ன அருமை பாருங்கள். அவருக்கு கை வந்த ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஆகிவிட்டது. அவருடைய அந்த மறைப்போதகம், அந்த மறைப்போதக இடம் அவருக்கு கை கொடுக்கிறது. இதுதான் பேட்ரிக்குடைய வெற்றியுடைய காரணம். அந்த இடத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை அவர் பயன்படுத்தி போதனா முறையாக மாற்றிக்கொள்கிறார் அவர்களுக்கு. அன்புமிக்கவர்களே, இன்றும் நம்மை அனுப்பிய கடவுள் மூவொரு கடவுள். அதுதான் நம்முடைய அடிக்கடி நான் சொல்வது ஒன்று, நமக்கு 3 கோட்டைகள் ஒன்று. இப்போ இது பேட்ரிக் என்ன செய்கிறார், இந்த மூவொரு கடவுளுடைய வைத்து தான் இந்த பிரஸ்ட் பிளேட் என்று சொல்கிறோமே, அந்த லோரிக்கா என்பது அந்த பாதுகாப்பு கவசம். மார்பு கவசம் மட்டும் எழுதியிருக்கிறோம். அது மார்பு கவசம் மட்டுமல்ல, முழு உடல் கவசம். சண்டைக்கு வரவன் நம்மளை பாதுகாத்து கொள்ளுது. மார்பு மட்டும் இதயத்தை மட்டும் காப்பாற்றினா போகிறார். ஹெல்மெட் வேணும், தலையில் விழுந்தால் மண்டை விழுந்தால் அவுட்டு. அதனால் மண்டையும் பார்த்துக்கணும், கையை காலை காப்பாற்றணும், உடல் முழுவதும் காப்பாற்றப்பட வேண்டும். அப்போ மார்பு கவசம் மட்டுமல்ல, அது பாதுகாப்பு கவசம், முழு பாதுகாப்பு. இட்ஸ் a total protection breast plate. லோரிக்கா என்பது ஆங்கில வார்த்தை. அதனுடைய அர்த்தமே பாதுகாப்பு. நமக்கு பாதுகாப்பு கொடுப்பது தான் அந்த ஜெபம். அந்த ஜெபத்தை சொல்லி, அந்த ஜெபத்தினுடைய பின்புலம் என்ன என்றால் தந்தையுடைய அந்த இரும்பு கோட்டை. அந்த 3 இதழ்கள் ஞாபகம் வச்சுங்க. the 3 petals. the first petal speaks about the father, the iron fortress. இன்னைக்கு இந்த தியான பாடல் மிக அழகாக பாடினார்கள். அந்த திருப்பாடல் கொடுக்கப்பட்ட திருப்பாடல், உம்மிடம் நான் அடைக்கலும் புகிறேன், எனக்கு புகலிடம் நீரே என்று பாடினார்கள். அந்த திருப்பாடல் சொல்வது போல the iron fortress, இரும்பு கோட்டை. அந்த ஒரு இலை, இன்னொரு இலை இரத்த கோட்டை. ஆண்டவர் இயேசுடைய அவர் நமக்காக செய்த சிலுவையினுடைய மாபெரும் செயல், அந்த இரத்த கோட்டை. 3வது ஆவியின் அக்கினி கோட்டை. எனவே இந்த பிரஸ்ட் பிளேட், இந்த பாதுகாப்பு பேழையை அவர் சொன்ன பொழுது இந்த 3ஓடு அவர் இணைத்து பார்க்கின்றார். இந்த 3 தான் நம்முடைய பாதுகாப்பு. அன்புமிக்கவர்களே, புனித பேட்ரிக் அயர்லாண்டை கவிழ்த்து போட முடிந்தது, புரட்டி போட முடிந்தது. அயர்லாந்து உலகுக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய இடமாக மாறுகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த ஷாம்ராக். அந்த ஷாம்ராக் கொடுத்த அந்த மூவித பாதுகாப்பு கோட்டைகள். புனித பேட்ரிக்கை பற்றி தெரிஞ்சிருக்குமா? அவருக்கு உந்து சக்தியாக இருந்தது புனித பவுல். சென்ட் பால் வாஸ் எ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் சென்ட் பேட்ரிக். அப்போ பவுல் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார் இல்லையா? ஏசு 33 உடனடியே பவுல் 60 வெட்டி சாய்க்கப்படுகிறார். அப்போது அந்த 300 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த புனித பவுல் புனித பேட்ரிக்கு ஒரு பெரிய தூண்டுகோல். அவரை பற்றி அதிகமாக அவர்கிட்ட கற்றுக்கிட்டார். ஏன்னா அவரும் இந்த மாதிரி கடலுக்கு ஓடினவர், கடலில் பயணம் செய்தவர், இதெல்லாம் நிறைய நம்ம சொல்லலாம் நேரம் இல்லை. அவர் தான் பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரத்திலே இந்த பாதுகாப்பு ஏற்பாட்டை பற்றி, இந்த பாதுகாப்பு கவசத்தை பற்றி, தலைக்கு எது ஹெல்மெட்டு, நெஞ்சுக்கு எது பிரஸ்ட் பிளேட்டு, எது கைக்கு எது கிளவுஸு, காலுக்கு எது ஷூ என்று விளக்கி சொல்வார். நீங்கள் படித்து பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரத்திலே பவுலடியார் in Ephesians 6th chapter, Paul gives a list of the protective equipments. அந்த நம்மை பாதுகாக்கின்ற அந்த அணிகலன்களை சொல்லுகிறார். பேட்ரிக் அவரால் தூண்ட பெற்று தான் இந்த பிரஸ்ட் பிளேட், இந்த ஜெபத்தை
இந்த மார்பு கவசம் என்று நாம் சொல்கிறோமே, அதில் முழு பாதுகாப்பு கவசத்தோட அந்த ஜெபத்தை ஏற்றுகின்றார், ஜெபிக்கின்றார். அதனுடைய பின்னமைவு இந்த மூவர் இறைவன், இந்த 3 green petals ஆஃப் த ஷாம்ராக், அந்த பச்சை நிற 3 ஷாம்ராக்குடைய அந்த இலைகள். எனவே அன்புமிக்கவர்களே, இந்த சூழலை இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய புனிதர் சாதாரண புனிதர் அல்ல, வல்லமையுள்ள புனிதர். அன்றைய உலகத்தை மாற்றக்கூடியவராக இருந்தார், ஒரு நாட்டையே மாற்றக்கூடியவராக இருந்தார். அவர் அதன் வழியாக கத்தோலிக்க திரு அவைக்கு பெரும் துணையாக இருந்தவர். ஸோ we think of our patron with pride, I can say, with a holy pride, that he is not an ordinary saint who could penetrate into the hearts of very hardened people. கடின உள்ளத்தோரை அவர் ஊடுருவ முடிந்தது. காரணம், அவரை அனுப்பியவர் உண்மையுள்ளவர். பிகாஸ் த ஒன் who sent him is truthful. இந்த கருப்பொருளை, மையப்பொருளை பங்கு தந்தை எங்கேருந்து எடுத்தான்னு உங்களுக்கு தெரியணும். இன்றைய தவக்கால வாசகம், இன்றைய தவக்கால வாசகம் யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. Our parish priest has picked up this main theme of the day. The one who sent me is truthful, from today's gospel of the Lenten season, from the 7th chapter of John. யோவானில் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு புதுமை செய்கிறாரு. 38 ஆண்டுகளாக முடமாக கிடந்தவன், அவனை எழுந்து படுக்கை தூக்கி கொண்டு செல்ல சொல்கிறார். ஏன்னா அவன் தண்ணி உள்ள இறங்க முடியல. அந்த கதை உங்களுக்கு தெரியும், யோவான் 5ஆம் அதிகாரம். அந்த புதுமைக்கு பிற்பாடு தான் இயேசுவுக்கு சிக்கல் வருகிறது. 5ஆம் அதிகாரத்தில் இது ஆரம்பிக்கிறது. 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 4 அதிகாரங்கள் இயேசு அந்த யூத தலைவர்களோடு போராடுகிறார். அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை சிக்க வைத்து அவரை கொலை செய்வதற்காக திட்டமிடுகிறார்கள். அந்த போராட்டமான நிகழ்ச்சியை தான் இந்த 4 அதிகாரங்களில் நாம் படிக்கிறோம். 5, 6, 7, 8 யோவான். The struggle that Jesus went through with the leaders of the Jewish people, from the time of the miracle of healing the man who was 38 years bound on his bed, crippled. இந்த போராட்டத்தின் தொடக்கம் தான் இந்த வாசகம். போக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் நீங்கள் டெய்லி பூசைக்கு வரும்பொழுது இயேசு யூதர்களோடு வாக்குவாதத்தில் போயிட, நீனா பெரியவன், ஆபிரகாமோட பெரியவனா, நீ பொடி பயல் அப்படி அவங்க பேசுவாங்க. அவர் சொன்ன, ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருந்தையா அப்படின்வார். நீ எங்களுக்கு நான் விடுதலை கொடுக்க முடியாது, நாங்கள்லாம் விடுதலை மக்கள். அவங்க எப்பயுமே விடுதலையாக இருந்தது கிடையாது யூதர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும், the truth will set you free அப்படின்னு சொல்லுவார். இந்த போராட்டம் போயிட்டே இருக்கும், பார்ப்பீங்க. இந்த அதிகாரம் இந்த தொடக்கத்தில் தான் இயேசு சொல்கிறாரு, நான் யார் தெரியுமா? அவர் அதே சொல்கிறார், do you know who I am? I am sent by the Father and the one who sent me is truthful. நான் யார் தெரியுமா? நான் தந்தையால் அனுப்பப்பட்டவன். தந்தை என்னை அனுப்பியவர் உண்மை உள்ளவர். எனவே நான் எதற்குமே பேசு, கமான், நீ வாதாடு என்கிட்ட. இதுதான் அவர் சிலுவைக்கு அவரை இட்டு சென்றது. எனவே இந்த நாளிலே பொருத்தமான சிந்தனையோடு இந்த விழாவை தொடங்கியிருக்கிறோம். சற்று நேரம் நான் எடுத்தாலும் உங்களோடு பேசுவதற்கு எனக்கு மகிழ்ச்சி. இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். I thank God for having given me this opportunity to break the word with you. ஆண்டவரிடம் கேட்போம், நம்முடைய புனிதர் நமக்காக பரிந்து பேசட்டும். நமக்கு அனுப்புகின்றவர் உண்மையுள்ளவர், நம்பத்தகுந்தவர், பிரமாணிக்கம் உள்ளவர். அவரை நம்பி வாழலாம். அதான் அவர் சொல்கிறார், என்னை அனுப்பியவர் உண்மை உள்ளவர்னு அர்த்தம். அவர் மாறி மாறிலாம் பேச மாட்டார். இன்றைக்கி ஒன்று, நாளைக்கு ஒன்று, இன்றைக்கி பிடிச்சா ஒன்று, பிடிக்கலாம் ஒன்றுலாம் இருக்க மாட்டார். அவர் என் பக்கம் இருப்பார். அவரை நான் நம்பலாம். அவர் நிரந்தரமானவர், பிரமாணிக்கம் உள்ளவர், உண்மை உள்ளவர் என்பதுதான் இயேசு அறிவித்த இந்த செய்தி. இந்த பின்னணியில், இந்த சக்தியிலே புனித பேட்ரிக் அயர்லாண்டுக்கு சென்று அங்கு திருத்தூதராக பணி செய்து திரு அவையை தாங்கி பிடித்தார். நம்முடைய வாழ்விலும் அதே மூவர் இறைவன், அதே 3 கோட்டைகள் மறந்து விடாதீர்கள். நான் எல்லோருக்காகவும் ஜெபிக்கும் பொழுது, உங்கள் பங்கு சாமியாருக்கா நான் ஜெபிக்கணும், என்ன பண்ண முடியும்? உங்கள் பங்கு சாமியாருக்கு என்ன வேணும் எனக்கு தெரியுமா? நான் லிஸ்ட்டுனா தெரியுமா? நான் அவருக்கு சுகரா, பிபியா, தலைவலியா, வயிற்று வலியா எனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? நான் இப்படி தான் சொல்லுவேன். நான் யாருக்காக ஜெபித்தாலும், யாரையாவது வழி அனுப்பினாலும், யாராவது வண்டியில் போயிட்டு வாங்கன்னு சொல்லும்பொழுது நான் தான் சொல்கிறேன், இரும்பு கோட்டையிலும் இரத்த கோட்டையிலும் அக்கினி கோட்டையிலும் வைக்கிறேன் ஆண்டவரை. பார்த்து நீங்கள் பார்த்துங்க, யூ டேக் கேர். இதுதான் நம்முடைய பாதுகாப்பு கோட்டை, பாதுகாப்பு அரண், பாதுகாப்பு கேடயம். So let us entrust ourselves into this safe-giving protection of the triune God and pray for the apostolic zeal. ஆண்டவருடைய இந்த கோட்டைக்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம், நம் வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்த தொடர்ந்து ஜெபிப்போம்.